வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் அதிகாரத்தை வைத்து ஆடிய ஆட்டம். நாட்டில் அடுத்தடுத்து கைதாகும் முன்னாள் அரசியல் புள்ளிகள். விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நேரத்தில் இன்றும் கைதான முக்கிய நபர். வெளியான தகவல். நாட்டில் முக்கிய பகுதிக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த சிவப்பு எச்சரிக்கை. மறு அறிவித்தல் வரை மக்களே அவதானம். சிறைச்சாலையில் கைதிக்காக வந்த உணவுப் பொதியை திறந்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உள்ளே இருந்த மர்ம பொருள். நடந்தது என்ன? தானாகவே உடைப்பெடுக்கும் கொத்மலை நீர்த்தேக்கம். தாழ்நில மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. கைது அச்சத்தில் உறைந்து போயுள்ள முன்னாள் ஜனாதிபதி. குடும்பத்துடன் தப்பியோடிய மகன். ஆட்டத்தை ஆரம்பித்த அனுர அரசு. வெளியான திடுக்கிடும் தகவல். தென்னிலங்கையில் வீடு ஒன்றின் மீது குண்டுவீச்சு தாக்குதல். பின்னணியில் பாதாள குழுவா? தப்பியோடிய மர்ம நபர்கள். விசாரணை தீவிரம். அதிகாலையில் மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்ட சொகுசு பேருந்து. அதிர்ச்சியில் உறைந்து போன பேருந்து சாரதி. வெளியான சிசிடிவி காணொளி. நடந்தது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலவிராஜ் காரியவசம் இன்று காலை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்படி ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்தமை மற்றும் அந்த ஊழியர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விசாரணைகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்த மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடுவெல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்றுக்கு அடையாளம் தெரியாத இருவர் தீ வைக்கப்பட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை கடுவெல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணி முதல் 2:45 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் குறித்த பேருந்துக்கு தீ வைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் கூச்சலிட்டதை தொடர்ந்து தீ வைத்த இருவரும் மோட்டார் சைக்கிளில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தீ வைக்கப்பட்ட நேரத்திற்குள் அந்த நேரத்தில் ஓட்டுநரும் நடத்துனரும் உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர். எனினும் அருகில் இருந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூச்சலை கேட்டு அவர்கள் உடனடியாக பேருந்திலிருந்து வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவெல மாத்தறை இடையே சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்து ஒன்றே இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவியதால் பேருந்து முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பகை காரணமாக இந்த தீ வைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என கடுவெல காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கடுவெல காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலிவூடாக ஹம்மாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் அந்த கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடனும் பாதுகாப்புடனும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
அத்துடன் கடல்நிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் மேலதிக அறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறும் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்வட்டம் வேகமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று தன்னிச்சையாக திறந்துள்ளதாக அதற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்பிடி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழையால் நீர்த்தேக்கத்திற்கு பெருமளவில் நீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதனையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 3 வான்கதவுகளும் தானாக திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திறக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வான்கதவிலிருந்தும் வினாடிக்கு சுமார் 30 கனமீட்டர் வீதம் நீர் கொத்மலை ஆற்றுக்கு வெளியேற்றப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீர்பிடி பகுதிகளில் கனமழை தொடர்ந்தால் நீர்த்தேக்கத்தின் எஞ்சியுள்ள வான்கதவுகளும் தன்னிச்சையாக திறக்கப்படக்கூடும் என பொறியியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் பாயும் கொத்மலை ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆற்றின் நீர்மட்டம் திடீரென அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருப்பதால் ஆற்றை கடத்தல், நீராடுதல் மற்றும் மீன்பிடித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெளியிடும் மேலதிக பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை தொடர்ந்து கவனித்து அவற்றை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது இப்படியிருக்க நாட்டில் தொடர்ந்து நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த நிலச்சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு நிலை 2 அதாவது மஞ்சள் நிற நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் உடத்தும்புர, கங்கை ஈகல கோரலை, தெல்தோட்டை, பஸ்பாகி கோரலை, டோலுவ, மெடதும்புர, பண்பில மற்றும் உடபலாத்து ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் அவற்றை சூழவுள்ள பகுதிகளுக்கும் நிலை 2 நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நிலச்சரிவு அபாயம் காணப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். களுத்துறை சிறைச்சாலைக்கு உணவுப் பொதிக்குள் மறைத்து ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு செல்ல முயன்றதாக கூறப்படும் 2 பேரை அங்குருவா தோட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹோரணை பகுதியைச் சேர்ந்த 2 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மில்லினிய படகுட வீதியில் காவல்துறையினர் வீதி தடையை ஏற்படுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த குறித்த 2 பேரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களது சகோதரரை பார்ப்பதற்காக 2 பேரும் சென்று கொண்டிருந்தமே தெரிய வந்துள்ளது. அவர்களின் சந்தேகத்திற்கிடமான நடத்தையை தொடர்ந்து அவர்கள் எடுத்து சென்ற உணவுப் பொதிகளை காவல்துறையினர் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது 2 கலப்பு சோற்று உணவுப் பொதிகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த மிளகாய் கலவையில் சிறிய நெகிழி பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12,400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசியையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பான பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை ஹொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குருவா தோட்ட காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ரத்மலானை ஸ்ரீ ஞானேந்திரா வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீசப்பட்ட 2 கைக்குண்டுகளில் 1 வெடித்துள்ளதுடன் மற்றைய கைக்குண்டு வெடிக்காமல் வீட்டின் தோட்ட பகுதியில் விழுந்து கிடந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலால் வீட்டின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் மாத்திரம் சேதமடைந்துள்ளதுடன் வேறு பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த
இந்த கைக்குண்டு தாக்குதலின் பின்னணியில் பாதாள உலக குழுக்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தாக்குதலுக்கு உள்ளான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக கூறப்படும் ரசல் அலோசியஸ் ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரசல் அலோசியஸ் ஸ்மித் என்பவர் பாதாள உலக குழு தலைவர்களாக கூறப்படும் 5 என அழைக்கப்படும் சிங்காறு அமல் சமித்த சில்வா மற்றும் தர்மே என அழைக்கப்படும் எல்லாவள லியனகே தர்மஸ்ரீ ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் பின்னர் 5வுக்கும் ரசல் அலோசியஸ் ஸ்மித்துக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் குறித்த முரண்பாட்டுக்கும் கைகுண்டு தாக்குதலுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன கவலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் பிரபல தொழிலதிபர் ஒருவரின் மகனது திருமண நிகழ்வில் மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்த நிலையில் அவர் மிகவும் கவலையான தோற்றத்தில் காணப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது மைத்திரிபால சிறிசேனவை நன்கு அறிந்தவர்கள் அவரை பாடல் ஒன்றை பாடுமாறு வற்புறுத்தியுள்ளனர். இதையடுத்து அவர் தந்தை மற்றும் மகனுக்கு இடையிலான உறவை வெளிப்படுத்தும் பாடல் ஒன்றை பாடியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மகன் தகாம் ஸ்ரீசேன மற்றும் அவரது மனைவி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அத்துடன் தகாம் ஸ்ரீசேன மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு எதிராக 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாகவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்பட்டாலும் அது தொடர்பான முழுமையான உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரம் தொடர்பான செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் பேசியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் குறித்த மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளில் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன, முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் தொடர்பிலும் பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த பின்னணியில் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை மற்றும் தனது மகன் தொடர்பாக வெளியாகி வரும் செய்திகள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன குழப்பத்திலும் கவலையிலும் இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.